Okay, good evening all of you, right? I will start from the beginning, right, of this chapter 2. Okay, take whiteboard. Right, shareholder wealth maximum பத்தி first chapterல discuss பண்ணினோம். Return calculation சம்பந்தமாக discuss பண்ணியிருக்கிறோம், right? இப்போ return calculationல வந்து dividend or return, capital appreciation or ரெண்டும் சேர்ந்துதான் ரிட்டர்ன் ஆக இருக்குது. ஒருவர் வந்து கம்பெனியுடைய பங்குல முதலீடு செய்கின்ற பொழுது அவருக்கு டிவிடெண்ட் கிடைக்குது. அதே நேரம் குறிப்பிட்ட பங்கை விற்கின்ற பொழுதும் அந்த விலையில வருகின்ற மாற்றம் வந்து ரெண்டும் சேர்ந்துதான் ரிட்டர்ன் ஆக இருக்குன்னு சொல்லி நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே ஓகே, now I will move to my presentation. Right, I'll move to my presentation. Okay. Right, if you buy share of stock, you can receive cash in two ways. That one is dividend, right? The other one is you sell your shares either to another investor in the market or you back to the money, you get back the money, right? இப்போ ரெண்டு விஷயத்தையும் பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு பிறகு bond valuation சம்பந்தமா இருக்கு, நான் அதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். எப்படின்னு சொன்னா லாங் டேர்ம் ஃபைனான்சிங் இந்த சாப்டர் 2ல மூன்று பிரதானமான விஷயங்களை நாங்க டிஸ்கஸ் பண்ணணும். ஒன்று ஷேர்ஸ்ல நாங்க இன்வெஸ்ட் பண்றது ஸ்டாக் சொல்றோம், ஸ்டாக் வேல்யூவேஷன். ரெண்டாவது பாண்ட்ல நாங்க இன்வெஸ்ட் பண்றோம், பாண்ட் வேல்யூவேஷன். மூணாவது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். மூணு விஷயங்கள் இருக்கு. இந்த மூணு விஷயத்துல முதலாவது விஷயம், ரைட், முதலாவது விஷயம் ஸ்டாக் வேல்யூவேஷன் சம்பந்தமாக. சரியா? ஓகே, give me a second. Okay, I'll go back to the presentation. Right, இப்ப பிள்ளைகள் ஒரு ஆள் கேஷ் தனக்கு இன்வெஸ்ட் பண்றார், ரைட்? அவருக்கு வந்து பங்கு லாபம் கிடைக்குது. குறித்த பங்கை வந்து விற்கின்ற பொழுது என்னுடைய விலையும் எத்தனை பங்கு வச்சிருக்காரோ அதை விலையால பெருக்கின காசும் அவர்கிட்ட வருது. ஸோ திஸ் இஸ் கேஷ் இன், ரைட்? அவர் இன்வெஸ்ட் பண்றார், கேஷ் அவுட் ஃப்ளோ, ரைட்? இப்ப பொறுத்த மட்டுக்கு இரண்டு வகையான விடயங்கள் கவனிக்க வேண்டும். இந்த தியரி விஷயத்தையும் சொல்லிட்டு நான் அந்த கணக்கு மூவ் பண்றேன், ரைட்? ஒன்று opportunity of cash flow. பாண்ட் அல்லது டெட் கேபிட்டல் ஆக இருந்தால் அல்லது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஆக இருந்தால் இத்தனை வீதம் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும்ங்கிறது ஃபிக்ஸ்ட். உங்களுக்கு ஃபிக்ஸ்டான கேஷ் இன்ஃப்ளோ இருக்கும். ஆனால் பங்கை பொறுத்த மட்டும் கேஷ் இன்ஃப்ளோ வந்து அன்சர்டன். ஒன்று பங்கு லாபம் வந்து உழைத்துக்கப்பட்டிருந்தாலும் குறித்த நிதியாண்டுல வந்து பணிப்பாளர் சபை வந்து பங்கு லாபத்தை கொடுக்காமல் அதை மீள் முதலீடு செய்துட்டு அல்லது அடுத்தவர் நாங்க பங்கு லாபம் தாரன்னு சொல்லலாம். ஸோ தொடர்ந்தும் அந்த பங்கு லாபம் வாரதில்லை ஒரு பிரச்சனைக்கு. இரண்டாவது, எவ்வளவு சாதாரண பங்குதாரர்களுக்கு எவ்வளவு பங்கு உழைக்கின்ற லாபத்துல தங்கி இருக்கு, அந்த கம்பெனி உழைக்கின்ற லாபத்துல தான் தங்கி இருக்கு. முன்னுரிமை பங்கோ அல்லது கடன் மூலதனமோ
ஏற்கனவே வீதம் குறிப்பிட்டிருக்கிறதால, வட்டி வீதம் குறிப்பிட்டிருக்கிறதால ஃபிக்ஸ்டான அமௌண்ட் கிடைக்கும். ஆனா பங்கு அப்படி இல்லை. therefore ஒரு இஷ்யூ வந்துட்டு வேல்யூவேஷன் செய்யறதுல ஒரு இஷ்யூ வந்துட்டு ரைட் uncertainty of cash flow. I'm sorry. ரெண்டாவது indefinite lifetime. Indefinite lifetime. Right? ஒரு ஆள் சாதாரண பங்குதாரர் எவ்வளவு காலத்துக்கு அந்த பங்கு வச்சிருக்கிறது, அல்லது ஈவன் தோ கம்பெனி வந்து நண்பனால் சொன்ன மாதிரி ப்ராஃபிட் உழைத்தாலும் ரைட் அவங்க வந்து குறித்த நிதியாண்டுக்கு வழங்காம அடுத்த டைம்ல நாங்க தாரோம்னு சொல்லலாம். ஸோ லைஃப் டைம் வந்து எங்களால பங்குக்கு வந்து சரியாக வரையறுக்க முடியாது. இது ரெண்டும் ஸ்டாக் வேல்யூவேஷன்ல இருக்கிற அல்லது ஷேர் ஸ்டாக்னு நாங்க இங்க சொல்றோம், ஷேர்ஸை பத்தி பார்க்கிறோம், ஷேர் கால்குலேஷன்ல இருக்கக்கூடிய இஷ்யூ. ரைட், we'll move to the calculation. Calculation part நாங்க பார்க்கக்குள்ள ரைட் discussed in the previous class. It's not moving. One right, one period example. Suppose you are thinking of purchase the stock Moore Oil Limited and you expected to pay 2 rupees dividend in 1 year, and you believe that you can sell the stock for 14 rupees at the time. If your required rate of return is 20% on investment of this risk, what is the maximum amount you will be paying, you are willing to pay? Compute the present value of the cash flow. Right now காசு வைத்திருக்கிறார் ஒரு ஆள், பங்கு வாங்குறார், வாங்கிட்டு அவர் எதிர்பார்க்கிறார் முதலாவது வருடத்துல அவருக்கு வந்து 2 rupees 2 ரூபா வந்து பங்கு லாபமா கிடைக்கும். முதலாம் வருடம் முடிவின் போது ரைட் அந்த பங்கு வந்து 14 ரூபாய்க்கு விற்கலாம்னு அவர் எதிர்பார்க்கிறார். கேள்வி, இது எதிர்காலத்துல கிடைக்க இருக்கின்ற பெறுமதி. இன்றைய பெறுமதியை நாம கணிக்கணும். இன்றைய பெறுமதியை நம்ம கணிக்கணும். ரைட், அப்ப இந்த EMA also you have studied, right? Present value கணிக்கணும் என்று சொன்னால் right 1 upon 1 plus right 1 plus R power n, right? One plus R to the power n, right? இப்ப நாங்க இங்க என்ன செய்யறோம்னு சொன்னால் right price ready to pay today நாங்க P note என்று எடுத்தோம். right, P note is equal right D1 something wrong. Shall I take a whiteboard then? P naught is equal dividend 1 plus R in எண்ணாம் அடுக்கு. இப்ப நான் ஏற்கனவே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொன்னேன், கேஷ் இன்ஃப்ளோ அதாவது ரிட்டர்ன் வந்து 2 வகையா இருக்கும். ஒன்று கிடைக்கிற பங்கு லாபம், ரெண்டாவது அவர் இந்த கேள்வியில வந்து சொல்றார்
முதலாவது வருடம் முடிகின்ற பொழுது அங்க விற்கிறார். அவை விட்டு கிடைக்கின்ற கேஷ் இன்ஃப்ளோவா இருக்க போகுது. ஸோ பிளஸ் P1 upon 1 plus R in n ஆமடுக்கு. இப்ப நாம என்ன செய்யணும்? கணக்குல தரப்பட்ட அமௌண்ட் இதுல நாம என்ன செய்யணும்? பிரதி கணக்குல தரப்பட்ட அமௌண்ட் நாம பிரதியிடணும். ரைட்? ஸோ D1 என்பதன் பொருள் dividend in 1 year's time. Dividend in 1 year's time. கணக்குல சொல்லியிருக்கிறார். இந்த பிரசன்டேஷன் நான் செஞ்சிட்டேன். ரைட்? கணக்குல சொல்லியிருக்கிறார். ரைட்? கணக்குல சொல்லியிருக்கிறார். முதலாவது போது கிடைக்கின்ற டிவிடெண்ட் பெருமானம் 2 ரூபாய். அதன் கீழ் 1 பிளஸ் Right. ₹2 upon 1 plus R in பெருமானம் தந்திருக்கார். Record rate of returns 20. Right? Therefore 0.2 right? Power is 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. பிளஸ் பிரைஸ் பெருமானம் தந்திருக்கார் 14. 1 plus 0.2 power பெருமானம் 1 நான் போட தேவை. Right? So how much? I hope calculation சரியா இருந்தால் 13.33 Right? Hope you are doing the question with me. Right? வழங்கப்படுத்தும் போதே நீங்க செய்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். பிராக்டிஸ் பண்ணாதான் இலகுவா இருக்கும். ஸோ பெட்டர் கூடுதலான டைம் கெட் பண்ண இல்லாம இருக்கும் ஆன்லைன் கிளாஸ்ல. பட் லைக் பிசிக்கல் கிளாஸ். Right? Therefore try to do the question with me. கூடுதலான நேரம் ஒதுக்கல நான். Right? Rupees 13.33. This is the first question. இந்த கணக்குடைய சாராம்சம் என்ன? ஒருவர் காசு வச்சிருக்கார், ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றார், ரிட்டர்ன் கிடைக்குது வருடம், டிவிடெண்ட் கிடைக்குது 2 ரூபாய். எப்ப உதாரணமா வச்சுக்கொள்ளுங்க, 2020 இருக்கும். 2021 ஒரு 1 இயர் முடிகின்ற பொழுது 2 ரூபாய் கிடைக்கும். ரைட்? எதிர்காலத்தில் கிடைக்கிற 2 ரூபாய் இன்றைய பெறுமதியையும்
எதிர்காலத்தில் அவர் முதலாவது வருடம் 2021 முடிந்த பொழுது விற்கார். எவ்வளவுக்கு? 14 ரூபாய் படி விற்கார். 14 ரூபாய் படி விற்கிறாருன்னு சொன்னா இன்றைய பெறுமதியையும் ரிட்டர்ன் ஆக இருக்கு. ரெண்டையும் கூட்டி பார்க்க 13 ரூபாய் 33% வருது. இன்றைக்கு அவருக்கு செலுத்தக்கூடிய ஒரு கேள்வி என்னதானே, ரைட்? What is the maximum you will be willing to pay? இன்றைக்கு மேக்ஸிமம் அதுக்கு பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து 13 ரூபாய் 33%, ரைட்? Okay, I'll go back to my presentation again. Right, where is that? I'll go back to the presentation. So, இரண்டாவது உதாரணம். Now, what if you decide to hold the stock for 2 years? In addition to the 2 rupee dividend in 1 year, you expect a dividend of 2.21 in 2 years and stock price of 14.70 at the end of the second year. How much you'd be willing to pay now? அதே கேள்விதான் 2021 விற்காமல், ரைட்? நம்ம சொன்ன உதாரணத்தின்படி இன்வெஸ்ட் பண்ற 2021 விற்காமல் 2022 முடிவடைகின்ற பொழுது விற்க. அப்ப எப்படி டிவிடெண்ட் வந்திருக்கும்? 2021க்கு 2 ரூபாய் வந்திருக்கும். 2022க்கு கணக்குல தந்திருக்கார் 2 ரூபாய் 10%. 2022 முடிகின்ற பொழுதுதான் என்ன செய்யறார்? பங்கு விற்பனை செய்யறார். சோ 14 rupees 70 cents. இப்ப அதே வாய்ப்பாடு எழுதிட்டோம்னு சொன்னால், ரைட், எவ்வளவு அமௌண்ட் வருது? ரைட், take the whiteboard again. ரைட், ரெண்டாவது क्वेश्चन நாம் செய்வோம். Still question, right? P naught is equal dividend in 1 year's time upon 1 plus R in n அடுக்கு, right, plus 2 வருடங்களால dividend in 2 years time 1 plus R in n அடுக்கு plus இரண்டாவது வருட முடிவுல தான் விற்கிறார். so 1 plus R in n. ரைட், நம்ம கணக்குல தரப்பட்ட தரவு முதலாவது வருட முடிவில் அவருக்கு கிடைக்கிறது 1 ரூபாய், ரைட்? 1 plus R ன்னு சொல்கின்ற பொழுது சாரி 2 ரூபாய் கிடைக்குது. 1.2, ரைட், பிளஸ் 2 ரூபாய் 10%, ரைட், 1.22 பிளஸ் எவ்வளவுக்கு விற்கிறார்?
something again is wrong. ₹14 எழுபது சதம் 1.2 power 2. So how much can anyone say the answer? How much? This also I think rupees 13.33. See? Is 13.33. Wrong. Right? Right. Again, going back to the third example, right? இப்போ வந்து இந்த கணக்குல வந்து சொல்றார், right? 3 periods. Finally, what if you decide to hold the stock for 3 periods in addition to the dividends at the end of year 1, year 2, right? இப்போ year 1ல எவ்வளவு கிடைச்சிச்சு? முதலாவது எங்க உதாரணத்தை அதே உதாரணத்தை வைத்துக் கொண்டு சேர்ந்தால் ₹2 கிடைச்சிது. ஒரு ₹2 கிடைச்சிது. Right? Now he is telling ₹2 2.205 at the end of the third year. Stock price வந்து சொல்றார், right? Stock price வந்து சொல்றார் ₹15.43 15.435 சொல்றார். Now how much you are willing to pay? Right? இப்போ dividend in 1 year's time, dividend in 2 years time, dividend in 3 years time plus P3 third yearல பங்கினுடைய விலை எல்லாத்தையும் நாங்க என்ன செய்யணும்? ஃபியூச்சர் விலையா இருக்கிற ஃபியூச்சர்ல கிடைக்கிற அமௌண்ட்டை இன்றைக்குரிய பெறுமதியை பார்க்கறதுக்காக 1+R என்ன எடுத்தாலும் செய்யணும், பிரிச்சு பார்க்கணும். ரைட். Whiteboard. Right.
E naught is equal dividend 1 year time upon 1 plus R in endowment. Dividend 2 1 plus R in endowment. Dividend 3 plus R in endowment. 1 plus R in endowment. Handwriting clear இல்லாம இருக்கு. காரணம் இந்த டெப் இன்னொரு angle இருந்து எழுதுறேன். Right? Oh, you can understand my handwriting. Right? 2 upon 1.2, 2.10 upon 1.2 plus மூன்றாவது வருடத்துல 2.205 upon 1.2 plus 15.435. Don't have space. நான் கீழுக்கு எழுதுறேன். 15.435 upon 1.2 in number. So what is the answer? Hope you will get the same answer. Rupees 13.33. Right. Right. Now, we'll go back to the present. Right. இப்போ முதலாவது வருடம் ஒரு வருடமா இருந்தா எப்படி, 2 வருடமா இருந்தா எப்படி, 3 வருடமா இருந்தால் எப்படி கணக்கு செய்யறதை பார்த்தோம். ரைட். சப்போஸ் எத்தனை வருடங்கள் வச்சிருக்க போறாருன்றது தெரியாது. Right? So how can you develop a model? How can you develop a model? The model will be like this, right? Okay. You see that if it is 1 year, if it is 1 year, if it is 2 year, right? If you sell it in the 3rd year, right? But indefinite time, எவ்வளவு காலம் வச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னால், ரைட், அதாவது ரெண்டு வகையான கேஷ் இன்ஃப்ளோ இருக்குன்னு நான் சொன்னேன். ஒன்று டிவிடெண்ட், அது பிரைஸ், ஷேர்ஸ் விற்கிற செல்லிங் பிரைஸ். டிவிடெண்ட் வந்து கொண்டிருக்கு. நம்ம அஸ்யூம் பண்ண ஒவ்வொரு வருடம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணப்படுதுன்னா டிவிடெண்ட் வந்து கொண்டிருக்கும், ரைட். பட் எது எங்களுக்கு தெரியாம இருக்கும்? பிரைஸ் மட்டும் தெரியாம இருக்கும். காரணம் என்ன? விற்கக்குள்ளதான் எங்களுக்கு தெரியும். Therefore, model will be like this, right? D1 upon 1 plus R, D2
1 plus r in 2ஆம் அடுக்கு d3 upon 1 plus r in 3ஆம் அடுக்குன்னு தொடர்ந்து கொண்டே போகும் if it is indefinite time right இப்போ நான் ஒரு மாடல்ல பத்தி நான் டிஸ்கஸ் பண்ண போறேன் ரைட் இது வந்து சாதாரணமான ஒரு கால்குலேஷன் ரைட் வெரி திங் நான் கால்குலேஷனாக செய்து கொண்டது எதிர்காலத்தில் இவ்வளவு கிடைக்கிறதுக்கு நம்ம இன்றைய வருமானம் எவ்வளவு இதுதான் நான் பார்த்திருக்கேன் ரைட் நான் இப்போ என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா ப்ராக்டிக்கல் விஷயத்துக்கு மூவ் பண்ண போறோம் ரைட் லெட் மீ மூவ் டு த ரைட் நெக்ஸ்ட் ஸ்லைட் ரைட் ப்ராக்டிக்கல்ல வந்து இப்படியான நிலைமை தான் இருக்கு டிவிடெண்ட் வழங்குறது estimating dividends one is constant dividend constant என்று சொன்னால் மாறாது constant dividend will the firm will pay a constant dividend forever right like a preferred stock the price is computed using the perpetuity formula உதாரணமா நீங்க preference shares எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் ரைட் முன்னுரிமை பங்கு வந்து இல்ல முதலீடு செய்யறோம் 2030ல நாங்க மீட்க போறோம் 10 வருடம் ஆனா இன்றைக்கு சொல்றார் you'll be getting 10%. Okay. இந்த 10% ஒரு காலமும் மாறாது இன்றைக்கு 10 ரூபாய் கிடைக்குது இந்த இரண்டாவது வருடத்துல 10 அதே பெர்சன்டேஜ் தான் கிடைக்கும் it will not change right constant dividend right so இத நாங்க சொல்றோம் perpetuity right இரண்டாவது மாடல் இருக்கு ஒவ்வொன்றையும் எப்படி கணிக்கிறேன்றதை நான் சொல்லுவேன் ரைட் இரண்டாவது மாடல் இருக்கு கான்ஸ்டன்ட் டிவிடெண்ட் growth கான்ஸ்டன்ட் தான் ரைட் கான்ஸ்டன்ட் தான் percentage 10% தான் but growth the firm will increase the dividend by a constant percent every period say 2020 ல இருக்கும் 2021ல 10 ரூபாய் கிடைக்கும் உதாரணத்துக்கு 2021ல 10 ரூபாவின் 10 வீதம் சேர்ந்து கிடைக்கும் 11 ரூபாய் ரைட் 2022ல 11 ரூபாவுடைய 10 வீதம் சேர்ந்து கிடைக்கும் ரைட் கான்ஸ்டன்ட் பெர்சன்டேஜ் நிலையானதுதான் மாறாததுதான் பட் என்ன செய்ய போகுது growth குறிப்பிட்ட பங்கு லாபத்தினுடைய 10 வீதம் சேர்ந்து செய்யும் வரும் right that is called constant dividend growth first one is constant மாறாது இரண்டாவது constant dividend growth right there is a growth third one supernormal growth dividend உடைய வளர்ச்சி பங்குலாப வளர்ச்சி வீதம் நிலையானது அல்ல எப்ப ஆரம்ப கட்டங்கள்ல certain point பிறகு நிலையாக இருக்கும் உதாரணத்துக்கு முதலாவது வருஷம் 10 வீதம் இரண்டாவது வருஷம் 15 வீதம் மூன்றாவது வருஷம் 16 வீதம் மூன்றாவது வருடத்துல இருந்து 10% வளரும் சரி ஆரம்பத்துல நிலையாக இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்க்கு பிறகு ரைட் நிலையாக இருக்கு so that is what is mentioned in the definition dividend growth is not consistent initially but settles down to constant growth eventually ஒரு பாயிண்ட்க்கு பிறகு இரண்டாவது நாம சொன்னோமே ரைட் constant growth to மாறிடும் okay மாறிடும் right if you can see this give me 1 second
right? Right? நான் விளங்கப்படுத்தின விஷயத்தை வந்து ஒரு கிராஃப்ல காட்டுறதா இருந்தா ஜீரோ சொல்றதுதான் கான்ஸ்டன்ட் growth, right? ஏற்கனவே நான் முந்தைய ஸ்லைட்ல வந்து காட்டினேன், ரைட்? கான்ஸ்டன்ட் டிவிடெண்ட் என்று சொல்றது, இந்த கான்ஸ்டன்ட் டிவிடெண்ட் சொல்றது தான் நம்ம என்ன சொல்றோம், ஜீரோ growthன்னு சொல்றோம், right? Right? அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உதாரணத்துக்கு டிவிடெண்ட் பெர் ஷேரையும் இயர்ஸையும் எடுத்து நாம கிராஃப் சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது கான்ஸ்டன்ட், மாறாதது, ஜீரோ growth, வளர்ச்சி வீதம் 0, ஃபிளாட்டாவே இருக்கும். இரண்டாவது இந்த ப்ளூ கலர் லைனை பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் growth. நான் சொன்னேன் 10%, 10 rupees 2021. 2022 10 rupees plus 10%, then 11 rupees plus 10%, 2022 23. லைக் தட் அப்படியோ வளர்ச்சி அடைந்து கொண்டு போறது தான் கான்ஸ்டன்ட் growth. அப்ப அதனுடைய கிராஃபை பாருங்க, இந்த மாதிரி வளர்ச்சி போகும், ரைட்? மெரூன் கலர் இந்த லைன் வந்து என்னத்தை காட்டுதுன்னு சொன்னால் சூப்பர்நார்மல் growth, தேர்ட் ஒன், சூப்பர்நார்மல் growth. Supernormal growth up to certain point, like year 6, let's say, you have a high growth, 5%, 7, 8, 9, 10%, right? 11, 12, you have a high growth. Then ஆறாவது வருடத்திலிருந்து, right, you have a constant growth. நீல கலர் கிராஃப்ல சொன்னதானே ஃபிளட் ரேட்டா இருக்கும். சோ அதுக்கு பின்னர் வர வளர்ச்சி வீதம் குறைவா இருக்கும். முன்னுக்கு இருக்கிற வளர்ச்சி வீதத்தை G1 எடுத்தீங்கன்னா, பின்னுக்கு இருக்கிறது G2 எடுத்தீங்கன்னா, G1 உடைய பெருமானம் கூடுதலா இருக்கும், G2 காட்டி, ரைட்? So that is supernormal growth. இது வந்து ஒரு theoretical aspects, right? Now can you, based on this, we will do some exercise. Right? If dividends are expected at the interval forever, then this is like a preferred stock. I'm sorry. And is valued as a perpetuity. Right? கணிப்பீடு செய்யணுமா இருந்தால் டிவிடெண்ட் ரேட்டால பிரிச்சோம்னா சரி. ஏன் நம்பர் ஆஃப் இயர்ஸ்ங்கிறது எங்களுக்கு தெரியாது, தொடர்ந்து கொண்டு போகுது, ரைட்? P0 is equal dividend upon rate, required rate of return, right? கீழே இருக்கிற உதாரணத்தை பாத்தீங்கன்னா விளங்கும். Suppose stock is expected to pay 50 cents dividend every quarter, and required rate of return is 10% with quarterly compounding. So what is the price? Right? So நான் திரும்ப ஃபார்முலா எழுதல, மேலுக்கு ஃபார்முலா இருக்குது. So using this formula you can calculate, right? 50 cents into 4 quarter, then you have 2 rupees the dividend annually, right? Now if you apply on P0 upon D upon P, D upon R, right? 2 rupees upon
Required rate of return is 0.1. So therefore rupees 20. The price is rupee. Zero constant growth. Right? Moving to the next slide. Moving to this next slide. Zero growth, right? Dividend growth model இருந்தால் how can you do it? Right. இப்ப நான் இதை விளங்கப்படுத்துறேன், முதலாவது விளங்குங்க. Right? Dividends are expected to grow a constant percent for a period. Right? நம்ம சொன்ன மாதிரி 10 வீதம் 10 ரூபா எடுங்களேன். 2021 10 ரூபா. 2022ல 10 rupees 10%, 11 ரூபா. 2023ல வந்து 11 rupees plus 10%. லைக் தட் அப்படி கூடிக்கொண்டு போகுது. ஸோ இப்போ இதைத்தான் நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், இந்த ஃபார்முலாவில் காட்டியிருக்கோம். இந்த கொஞ்சம் take to this view. Where is that? Right. Now it's clear, I think. Right? இப்போ இது நாம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண, ரைட்? நாங்க வந்து சரி டிஸ்கஸ் பண்ணின ஃபார்முலா. ரைட், நல்லா அவதானிச்சுக்கொள்ளுங்க. d1 upon 1 plus r, d2 upon 1 plus r, right? d3 upon 1 plus r, right? டிவிடெண்ட்ங்கிறது எப்படி நான் கணிச்சோம், ஆரம்பத்தில் இப்படிதான் கணிச்சோம். எதிர்காலத்துல கிடைக்கிற பருமதியை இன்றைக்கு நம்ம கணிக்கிறோம். இப்ப கணக்குல வந்து சில வேளைகள்ல
முதலாவது வருடத்தினுடைய ஜஸ்ட் பெய்ட் டிவிடெண்ட் உங்களுக்கு தெரியும். வளர்ச்சி வீதம் தரக்குள்ள என்ன செய்வாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 10 ரூபா, அதனுடைய 10 வீதம், அடுத்த வருடம் 11 ரூபா, அதனுடைய 10 சேர்ந்து அதுக்கு அடுத்த வருடம் இது கூடக்குள்ள நமக்கு தெரிஞ்ச கணியம் என்ன, 10 ரூபா மட்டும்தான். 2ஆம் வருடத்துல சேர்த்த 11 ரூபாங்கிறது 10 ரூபா வச்சு செய்த கால்குலேஷன் இல்லையா? ஸோ தேர்ஃபோர் நான் என்ன செய்யலாம்னு சொன்னா, கணக்குல என்ன செய்யப்படுறாருன்னா அந்த பேசிக்கான 10 ரூபாண்ட டிவிடெண்ட் தான் தருவார். ரைட்? ஒவ்வொரு வருடமும் நம்ம ஏற்கனவே பார்த்த கணக்குல 2 ரூபா பார்த்தோம், 2ஆவது வருடம் 2 ரூபா 10 பார்த்தோம், 3ஆவது வருடம் 2 ரூபா சம்திங் இன்னொன்று பார்த்தோம். அப்படி பெருமானத்தை தராம 2 ரூபாவை தந்துட்டு வளர்ச்சி வீதம் என்றொன்று தருவார். ரைட்? பன்னரம் நாங்க என்ன ஃபார்முலா பாவிக்கலாம் சொன்னால், வளர்ச்சி வீதத்தை ஜி இந்த ஆங்கில எழுத்தால குறிப்பிடுறோம். ரைட்? Therefore, wait. Something wrong. சொல்றது மிக முக்கியமான விஷயம். Right. D1 is equal. D1 is equal. 10 ரூபா என்று சொல்றது ஜஸ்ட் பே, கடைசியா பே பண்ண டிவிடெண்ட் தான் சொல்றோம். அதுக்குரிய ஆங்கில எழுத்து நாங்க டி நோட் என்று எடுத்தோம்னால், ரைட், 1 plus G என்று எழுதலாம். Right? Can you understand this? D1 ட பெருமானம், D2 ட பெருமானம், D3 ட பெருமானம் நேரடியாக கணக்கில் தராமல் ஆரம்ப அடிப்படையாக ஒரு அமௌண்ட்டை தந்துட்டு வளர்ச்சி வீதம் சொல்லப்படுமா இருந்தால் இந்த D1 என்றதை இவ்வாறு நாங்கள் எழுதலாம். Say for example, D2 என்றது how can you write D naught 1 plus G in 2ஆம் அடுக்கு n எழுதலாம். Right? Suppose D3, how can you write? Right? D naught தான் எங்களுக்கு தெரிஞ்சது 1 plus G in 3. You can write like this. இப்படி நாங்க இந்த ஃபார்முலாவை நாங்க மாத்தினோம்னு சொன்ன பிள்ளைகள், D1க்கு பதிலாக இரண்டாவது லைன்ல இருக்கிற பாருங்க, D1க்கு பதிலாக, ரைட், D1க்கு பதிலாக இவ்வளவையும் எழுதிருக்காரு, D naught 1 plus G. சரியா? 1 plus R அதே மாதிரியே வந்திருக்கு, நோ இஷ்யூ. ரைட்? திரும்ப பாருங்க, D2க்கு பதிலாக, ரைட், what is written? D naught 1 plus G square. Right? 1 plus R in இரண்டாம் அடுக்குங்கிறது அப்படியே வருது, நோ இஷ்யூ. D3க்கு பதிலாக, right, D naught 1 plus G to the power 3. Right? 1 plus R வந்து அப்படியே இருக்கு. 1 plus R வந்து அப்படியே இருக்கு. சரியா? ஓகே. Right. Now you are clear. திரும்பவும் சொல்றேன், இந்த லைனை தான் நம்ம என்ன செஞ்சுக்கணும், இப்படி விரிச்சு எழுதி வைக்கணும். ஏன் காரணம், D1, D2, D3 என்று சொல்லி ஒவ்வொரு வருட பெருமானமும் எங்களுக்கு தெரியாது. ஆக பேசிக்கான முதலாவது வருஷம்
கொடுக்குற அமௌண்ட் நமக்கு தெரியும் 10 ரூபா, அதனுடைய இத்தனை சதவீதம் என்றுதான் கணக்குல செல்லப்படாது. அந்த வளர்ச்சி வீதத்தை நாம ஜீன் ஆங்கில எழுத்தால குறிப்பிட என்ன செய்யறோம் சொன்னால் denoting 1 plus g, denoting 1 plus g square, denote 1 plus g square to the power 3 அப்படின்னு எழுதுறோம். ரைட்? இது ஆகவும் இன்னும் மேத்தமேட்டிக்ஸ்ல வந்து ரைட் with the little algebra calculation right format, if you write this formula இரண்டாவது லைன் என்ன செய்யலாம் சொன்னா இந்த வடிவத்துக்கு மாற்றலாம். கிரீன் கலரால ஹைலைட் பண்ணுங்க பாருங்க. எப்படின்னு சொன்னா ஒவ்வொரு வருடமா year 1, year 2, year 3, year 4, 5 எங்களுக்கு அன்னோன். இப்போ நாங்க எப்படி செய்யலாம் சொன்னா P naught is equal D naught 1 plus G upon R minus G. R minus G. Right? Let me to take another. This part is telling. Really? அதாவது இந்த இவ்வளவையும் என்ன செஞ்சிருக்கேன், இந்த ஃபார்மேட்டுக்கு மாத்திருக்கேன். So then again D naught 1 plus G என்ன சொல்லலாம், இது என்ன சொல்லலாம், D1 என்று சொல்லலாம். So therefore D1 upon R minus G என்ற இறுதியான வடிவத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். D1 R minus G இறுதியான வடிவத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இப்ப நாம் என்ன செய்யலாம் சொன்னால் கால்குலேஷன்ல இந்த ஃபார்முலாவை நாங்க யூஸ் பண்ணலாம். அஸ்ட்ரிக் பண்றீங்க, அதாவது D naught 1 plus G upon R minus G இந்த எல்லோ கலரால அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்கிற ஃபார்முலாவை பாவிக்கலாம். அல்லது என்று சொன்னால் அந்த தகவல் இல்லை என்று சொன்னால் நேரடியாக முதலாவது வருடத்து முடிவில் தரப்பட்ட பங்குலாபம் தந்திருப்பாருன்னு சொன்னால் இந்த D naught 1 plus G என்பதற்கு பதிலாக D1 என்ற இலக்கத்தை நம்ம ஆங்கில குறியீட்டை பிரதியிட்டு R minus G இந்த மாற்றவும் இல்லை. ரெண்டு ஃபார்முலாவையும் பாவிக்கலாம். ரெண்டும் தரப்பட்ட தரவை கொண்டு நாங்க என்ன செய்யலாம், கணக்கை செய்யலாம். ரைட்? இப்போ நான் I'll give 1 minute. Can you note it down if you want? So almost 7:55. Shall I? Okay. உங்களுக்கு வேணும்னு சொன்னா நான் திரும்பவும் சொல்றேன். Sorry. P naught D1 upon 1 plus R, D2 1 plus R squared, D3 1 plus R to the power 3. இப்படித்தான் நாங்க என்ன செய்தோம், ஆரம்ப லிஸ்ட் ஆஃப் டெரிவேஷனை செய்தோம். இப்ப இந்த D1 அங்க அந்த உதாரணங்கள்ல D1 உடைய பெருமானம் 2 ரூபா, D2 உடைய பெருமானம் 2 ரூபா 10%, D3 உடைய பெருமானம் 2 rupee and 2.205 or something. இப்படி நேரடியா தரப்பட்டுச்சு. ரைட்? இப்போ இந்த டிவிடெண்ட் growth மாடல் என்று சொல்லுகிற பொழுது ஆரம்ப பங்கு லாபம் உங்களுக்கு தெரியும். நான் உதாரணமா சொன்னபடி 10 ரூபாய், அதனுடைய இத்தனை வீதம் growth வந்து வளர்ச்சி வீதம் இருக்கும் 10%. So 10 rupees first, second 10 rupees
plus 10 percentage. Right? இங்க இருக்கிற D1 க்கு பதிலாக D0 1 plus G எழுதிருக்கேன். D2 க்கு பதிலாக D0 G scatter எழுதிருக்கேன். D3 க்கு பதிலாக D0 1 plus G to the power 3 என்று எழுதிருக்கேன். Right? கீழுக்கு இருக்கிற 1 plus Rல எந்த விதமான மாற்றமும் இல்லை. Right? 1 plus R 1 power 2 power 3 எந்த மாற்றமும் இல்லை. இதைத்தான் right with this algebra format நான் என்ன செஞ்சிருக்கேன் சொன்னால் இந்த வடிவத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். Right? Again அதுலயும் இந்த பார்ட் இருக்குதானே அப்போ பார்ட் D0 1 plus G தான் என்னன்னு எழுதலாம் D1 என்று எழுதலாம் காட்டுறீங்க. Right? So there are two parts. என்ன தரவு எங்களுக்கு கணக்குல தரப்படுதோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ரெண்டுல ஃபார்முலா என்ன செய்யலாம் அப்ளை பண்ணலாம். Right? So I'll move to the this is not the question. Yes. என்னுடைய உதாரணம் இலக்கம் வந்து தொடர்ந்து கொண்டே போகுதான் 1 2 3 பார்த்துட்டோம். ரைட்? இடையில அந்த ப்ரிஃபர்ட் ஸ்டாக்குக்கு நான் நம்பர் பண்ணப்படல நினைக்கிறேன், தவறிட்டேன். ரைட்? தென் அதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் தான் இது. சப்போஸ் பிக் டி லிமிடெட் ஜஸ்ட் பெய்ட் a dividend of rupees 50 cents. It expected to increase its dividend by 2% per year. Right? If the Lucas rate of return is 15% on asset risk, how should the stock be selling for? Right? So நான் இந்த உதாரணம் ஏற்கனவே நான் சொன்ன உதாரணத்துக்கு அமைவாத்தான் செய்திருக்கேன். ரைட்? இந்த 50 சென்ட்ஸ்ங்கிறது ரைட் குவார்டர்லியா right quarterly. Okay, then can you apply it? How much you will get? Five minus 10. What is the answer? You got it? Right? Let me to go to the
y 0.15 to 0.13. Okay. 1.02. Let's do like this. So let's like we will avoid it. This is take this also as for annual calculation. Take it for annual. Right, growth rate 2%. So cap rate of return is 15%. Annual day, right? So now I'll go to whiteboard. So I will write P naught is equal, right? 50 cents just paid dividend. Just paid dividends. Wait, is that? Just paid dividends mean see there's a sentence. Just paid dividends mean it's D naught. It is D naught. I'm sorry. Something. D naught. Right? அப்ப D naught வாய்ப்பாடு எங்க இருக்கு? Right? நான் D naught வாய்ப்பாடு யூஸ் வாய்ப்பாடுன்னு சொல்லலாம். D naught 1 plus G upon R minus G எழுதலாம் அல்லது அதுக்கு ஈக்குவலான வாய்ப்பாடு D1 upon R minus G. கடைசி எடுத்துக்காட்டுன்னு தானே அல்ஜிப்ரால ரெண்டு வாய்ப்பாடு ரெண்டுல ஒன்று நான் வைக்கலாம். தரப்பட்ட தரவின் அடிப்படையில் just paid dividend mean D naught, right? Therefore 1 plus G, right, upon R minus G, right? இப்போ நாம் பிரதியிடலாம். D naught is 0.50, 1 plus 0.02. வளர்ச்சி வீதம் எவ்வளவு? ஜீனுடைய பெருமானம் வளர்ச்சி வீதம் 2%. எஸ். அதன் கீழ் ரிக்கார்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளவு சொல்றீங்க? 0.15. 0.15 minus G 0.02. How much the answer? Hope is 3.92 something. Okay. With the small another example, I will wind up.
right? 810 must okay. ஐந்தாவது உதாரணம் அதோட நான் இந்த கிளாஸ் முடிக்கிறேன். Suppose DB Trades Incorporation is expected to pay 2 rupees dividend in 1 year time. இந்த கேள்வியில சொல்லப்படுற இந்த வசனத்தை வந்து சரியாக விளங்கணும். ஏற்கனவே பார்த்தோம் just pay, right? அப்ப அதை நாம என்ன செய்யணும்? T note எடுத்தோம், right? So this is dividend in 1 year's time. Dividend in 1 year's time. So this is D1. Right? ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், ரைட்? டேப் வச்சு எழுதுற ஆங்கிள் டிஃப்ரெண்டா இருக்கிறதால, ரைட், ஹேண்ட் ரைட்டிங் இஸ் seems to be not good, right? So clear. Suppose TB Private Incorporation is expected to pay 2 rupees dividend in 1 year time. If the dividend is expected to grow at 5%, G is 5%, and the required rate of return is 20%, what is the share price of today? Why isn't that 2 rupee in the numerator multiplied by? Okay. இப்ப பாருங்க, அந்த அல்ஜிப்ரா ஃபார்மட் நான் ஏற்கனவே வழங்கப்படுத்தின ஃபார்முலா இருக்கு. இதுல இந்த பகுதியை நாம இப்ப நாம கால்குலேஷனுக்கு பயன்படுத்தோம். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். காரணம் என்ன? 1 years டைம்ல பே பண்ண டிவிடெண்ட தந்திருக்க. Therefore, right, D note அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். Right, okay. We do right. Yes, good. Someone has tried. Right. So I'll write P note is equal D1 upon R minus G. Right. So that is equal 2 rupees upon R உடைய பெருமானம் 0.2, right, minus 0.05. What is the answer? Yes, 2 upon 0.2 minus 0.05, 13.33. Okay. Okay, so with the example 5, right, be online, right, close பண்ணவனா
be online. With this example 5, I'll stop my lectures today, right? We will meet in next class tomorrow evening at 6:20, right? You can log in on. Okay, be online, don't log off, right? Thank you very much.